லக்கி பாஸ்கர் மாதிரியே ஒரு வித்தியாசமான ஹெய்ஸ் டிராமாவான கான் சிட்டி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். அர்ஜுன் தாஸ், ஆனாபென், வடிவுக்கரசி, யோகி பாபு, விடிவி கணேஷ்னு இன்னும் நிறைய பேரோட நடிப்பில் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் ஷான் ரால்டன் இசையில் வெளியாகி இருக்கிற படம் தான் கான் சிட்டி. இந்த படத்தில் 3 வெவ்வேறு ஆட்கள், அவங்க 3 பேருக்குமே ஒரு கட்டத்தில் ஒரு பண தேவை வருது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற விஷயத்தினால அவங்க சந்திக்கிற விளைவு என்ன, இவங்க 3 பேருமே ஒரு கட்டத்தில் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த கான் சிட்டி படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் தான் எல்லாருமே அவங்களுடைய ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலாக வடிவுக்கரசி அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் யோகி பாபுவை இந்த ஜோக் ஃபேஸ் அதை தாண்டி இன்னொரு ஒரு புது ஃபேஸில் பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் விஷுவல்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஷான் ரால்டனோட இசையும் இந்த படத்தை நல்லா அப்ஸ்கேல் பண்ணி காமிக்க நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. இதெல்லாம் தாண்டி கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்துடைய ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸ் அவர் இந்த படத்துக்கு நல்லாவே செட் ஆயிருந்தாரு. ஆனால் அவருடைய வாய்ஸ் இந்த படத்துக்கும் அவருக்குமே செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் இந்த படத்துடைய லென்த்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் நிறைய இடங்களில் லக்கி பாஸ்கருடைய சாயலை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் நான் பிகினிங்லேயே கூட அந்த லக்கி பாஸ்கர் மாதிரியான அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். மற்றபடி ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த ஹெய்ஸ் ட்ராமாவில் இது ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.